பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவார்த்தை 17. நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதரை நாம் வழிபட்டு ஒவ்வொரு நாளிலும் நாம் திருப்பலியில் பங்கு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு நாம் சுமந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நீங்கள் சுமக்கக்கூடிய நற்கருணை நாதர் உங்களுக்குள் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையையும் உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களிலே அவர் உறுதுணையாக இருந்து செயலாற்றுவாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவார்கள், நான் ஏழையாக இருக்கின்றேன், நான் எளிய மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், நான் என்ன செய்வேன், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக பேர் இந்த நாட்களிலே அவர்கள் குரல் எழுப்புவது உண்டு. அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ சிறுமை அடைந்து விட்டாய், நீ ஏழ்மை அடைந்து விட்டாய், எளியவனாக மாறிவிட்டாய் என்று சொல்லி நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். உன்னை படைத்தவன் நான் அல்லவா, உன்னை உருவாக்கியவன் நான் அல்லவா, உன்னை இதுவரை தாங்கியவன் நான் அல்லவா, உன்னை பாதுகாத்தவன் நான் அல்லவா, உன்னை கல்வாரியிலே சுமந்தவன் நான் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது நான் செல்வந்தராக இருக்கின்றேன், நீ ஏன் ஏழையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நோக்கி அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது, அவருடைய மகனாக மகளாக மாறும் பொழுது அவருடைய சொத்திலே நமக்கு பங்கு உண்டு. அவர் நமக்காக விண்ணகத்தில் வைத்திருக்கக்கூடிய, நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நமக்கு பங்கு உண்டு. எனவே உங்கள் மீது அவரை அக்கறை கொண்டு இருக்கின்றார். ஆண்டவர் உங்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறபடியினால் அவரே நமக்கு துணையாகவும் மீட்பராகவும் கடவுளாகவும் இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டால் இந்த புரோகிராம் காலை 3 மணி ஜெபம், 6 மணி நற்கருணை ஆராதனை உங்களுடைய வீட்டை தேடி வரும். எந்த நேரத்திலும் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். உங்களில் யாருக்காவது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னிடம் தெரிவிக்க வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய தொடர்பு எண்ணை கொடுத்து இருக்கின்றேன். அதற்கு வாட்ஸ்அப் மெசேஜாக நீங்கள் அனுப்பலாம். அனுப்பும் பொழுது நான் அந்த விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து உங்களுக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் நான் ஜெபிப்பேன். அதே போல் இந்த புரோகிராமை மற்றவர்களோடு நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அவர்களும் நீங்கள் பெற்ற அதே அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய வல்லமையினால், ஆண்டவருடைய உடனிருப்பினால் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும். அதே போல் ஒரு ஏழை எளிய மனிதன் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுக்கின்றாராம். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். யாருக்கு செவி கொடுத்தார் பாருங்கள். ஒரு ஏழை ஆண்டவரை கூவி அழைக்கும் பொழுதும், ஒரு ஏழை ஆண்டவரை தேடி வரும் பொழுதும், ஒரு ஏழை ஆண்டவரை நாடி வரும் பொழுதும், ஒரு ஏழை ஆண்டவரை உண்மையிலும் உண்மையுமாக தேடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கும் பொழுதும் அவனுக்கும் அவளுக்கும் ஆறுதலாக அவர் இருக்கின்றார். ஒருவேளை பல சூழ்நிலையினால் நீங்கள் ஏழ்மையாக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய சொத்து சுகங்களை ஏமாற்றி பறித்திருக்கலாம். நோய்வாய்ப்பட்டு உங்களிடம் இருந்த பணங்கள் எல்லாவற்றையும் மருத்துவமனைக்கு செலவழித்து விட்டு இந்த நாளிலே ஏழ்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம்.
வருத்தத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூவி அழையுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களையும் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் உங்களை தேடி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே இந்த நேரத்திலே நமக்குள் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல்கள் 68வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் என்று. யார் நமக்கு காப்பாளராக இருக்கின்றார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு யார் உதவி செய்கின்றார்? தந்தையாக தகப்பனாக இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கணவனை இழந்து போய் இருக்கலாம், நான் ஒரு விதவையாக இருக்கின்றேன், எனக்கு யாரும் இல்லை, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன், என்னை அவமானமாக பேசுகிறார்களே, என்னால் எந்த ஒரு மனிதரிடமும் பேச முடியவில்லையே, யாரிடம் போய் என்னுடைய கவலையை சொன்னாலும் என்னை நகைக்கிறார்களே, நான் எப்படி வாழ்வேன் என்கின்ற நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ ஏழ்மையில் சோர்ந்து போய் இருக்கின்றாயா? திக்கற்ற பிள்ளையாக மாறிவிட்டாயாம், கணவனை இழந்து விட்டாயாம்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களோடு கூட இருந்து பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார். அதே போல் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்களும் தன்னுடைய சீடர்களோடு அவர் இணைந்து இருந்தார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் இந்த நாளிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களிலே நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஏழையாக மாறிவிட்டால், ஒருவனுக்கு நோய் வந்துவிட்டால், ஒருவன் வருத்தத்திலும் கவலைகளோடும் எதையாவது இழந்து தவிக்கக்கூடிய வேளையிலே அவனை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய காரியம், பார் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், இப்போது ஏழையாக மாறிவிட்டானே என்று சொல்லி தரைக்குறைவாக பேசுவதை விட்டுவிட வேண்டும். நீங்கள் தரைக்குறைவாக பேசினீர்கள் என்றால் ஆண்டவருடைய வல்லமை இழந்து போய் விடுவீர்கள். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே என்று. அவர்களை வஞ்சித்தால் நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்கள், நீங்களும் ஏழையாக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒருவேளை இந்த தலைமுறையில் நீங்கள் செல்வந்தராக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறை வஞ்சிக்கப்பட்டு விடும். எனவே கவனமாக இருங்கள். உங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள். உங்களை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களிடம் வேலை பார்த்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர்கள் வழியாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார், அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி கொடுப்பார் என்று. நீங்கள் மனம் உவந்து ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது, நீங்கள் மனம் உவந்து ஒரு மனிதனை நீங்கள் தேடி வந்து அவருக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் 2 மடங்காக, 10 மடங்காக, 30 மடங்காக, 100 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். எனவே இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் ஏழைகள் அல்ல, நாம் எளியவர்கள் அல்ல, ஆண்டவருடைய கரங்களில் தவழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் ஏறெடுப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பும் இரக்கமும் நிறைந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஏழையாக எளியவனாக இருந்ததை பார்த்து அநேக பேர் எள்ளி நகையாடி இருக்கிறார்கள். எங்களுடைய வறுமையை கண்டு அநேக பேர் எங்களை கேவலமாக பேசி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் கூட
உம்மை நாடி வரக்கூடிய பிள்ளைகள் அவமானம் அடைவது இல்லை என்று வாசிக்கின்றோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கின்றீர். ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஒருவன் ஏழையாய் இருப்பதை வஞ்சித்து விட்டால் அவன் வஞ்சிக்கப்படுவான் என்கின்ற வார்த்தைகளை கேட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஏழை கூவி அழைக்கிறேன் அப்பா, எங்களுக்கு செவி கொடுக்க கடந்து வருவீராக. யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுப்பீராக. பரிசுத்த தெய்வமே, இந்த நேரத்திலே அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய ஜெபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. இதோ அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டும் பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.